ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. வியாழக்கிழமை அன்னைக்கு இங்கேருந்து வியாழக்கிழமை அன்னைக்கு கோவிந்தபுரம் அதிஷ்டான தரிசனத்துக்காக கிளம்பிப்போம். அசக்தமாக இருந்தாலும் நம்ம தியாகும் அம்மா எழுந்து என்னை கூட்டின்னு போய் பூ போல் தரிசனம் பண்ணி திருப்பி கொண்டு வந்து என்னை விட்டார். ரொம்ப சந்தோஷம். இங்கே போயிட்டு வந்ததுக்கு 2 நோக்கம் இருந்தது. அதை வெளிப்படுத்த முடியுமான்னு தெரியல. வெளிப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது இடம் இருக்கான்னு அதுவும் தெரியல. முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கோவிந்தாவுடைய பிரதம தரிசனம் கிடைச்சது. அதனால் இயற்கையாக போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, அங்கே இருந்த போதும் சரி, இப்பொழுதும் இந்த 37 வருஷத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதல்கள் நாம் விரும்பாமையே மேலே மேலே வந்து உயர். முப்பத்தேழு வருஷம் முன்னாடி கோவிந்தாவை தரிசிக்க போகும்போது ஒரு சின்ன இடம் இதுக்கு முன்பக்கத்தில் ஒரு 2 திண்ணை இருக்கும். ஒரு வீடு திண்ணை இருக்கும். அதுக்கு உள்பக்கமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வழியை உபயோகப்படுத்த மாட்டா. இந்த பக்கம் ஒரு பெரிய ஹால் ஒன்று போட்டிருப்பா. அந்த ஹாலில் பெரியவா வந்தால் தங்கத்துக்காக ஒரு பெரிய மேடை ஒன்று போட்டிருப்பா. பாதி இடம் அது அர்ச்சந்திடும். அவள் என்றைக்கோ ஒரு வாட்டி வந்திருப்பா. அப்போ போட்டிருக்க மேடை தான் அது அப்படியே இருக்கும். பாக்கியெல்லாம் போக்குவரத்து தான். அந்த ஹாலில் நேராக போனால் அப்படியே காவிரிக்கு போயிடலாம். அதில் போய் கிழக்கு பக்கமாக அதிஷ்டானம் உள்ளே போகணும். அதிஷ்டானம் மரக்கழி. இதுக்கு ஒரிஜினலாக தேக்கு மரமாக இருந்தது. அப்போவே அதை எடுத்துவிட்டு வேறு மாதிரி மரம் வந்துடுத்து நாங்கள் போயிருந்த போது. மேலே நாட்டு ஓடு போட்டிருக்கோம். கீழே தரை இந்த காலத்தில் தலைக்கற்கள்னு சொல்லுவாள். செங்கல் கல் தான். இந்த தளத்தில் கால் வச்சுட்டோம்னா நன்னா ஊன முடியும். எவ்வளோ பிரதிஷ்டம் பண்ணாலும் காலுக்கு வலிக்காது, சொரசொரப்பும் இருக்காது, வலிக்கவும் வலிக்காது. இப்படி ஒரு எளிமையான ஒரு அது உள்ளேயே கோவிந்தாவுடைய அதிஷ்டானம் சிமெண்ட்டுனால் இருக்கும். 2 பிராகாரம் இருக்கும். வெளிப்பிராகாரத்துலாம் எல்லாரும் போக முடியும். உள்பிராகாரம் பூஜகர்கள் போய் பண்ணுறதுக்கும், இன்னொன்று அந்த நடு தாவாரம் அபிஷேகாதி எல்லாம் பண்ணால் அந்த ஜலம் காவிரிக்கு கொண்டு போகிறதுக்காக அதுலேருந்து ஒரு பைப்பை போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகும். அந்த தண்ணி நேரடியாக காவிரிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே பின்னாடி ஒரு இடத்த எடுத்து அந்த இடத்துல பூச்செடியெல்லாம் போட்டு அப்படி தான் இருந்தது நான் போகும்போது. ஆனால் அந்த இடம் மடத்தோடைய இடமா இல்லாமல் ஆகிடுது. எவனோ ஒருத்தன் அபகரிச்சுட்டு அதில் உட்காந்துருக்கான். என்னை மடத்தை ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனேன். அப்போவே மகாபரிவா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நீ என்ன வேணால் பண்ணு,
அதிஷ்டானத்தை கை வைக்காதே அப்படின்னு சொன்னான். அப்போ நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் எனக்கு விவரம் தெரிஞ்சவன், நான் இதுலேயே இருக்கிறவன் நான். அதனால அதிஷ்டானத்தையே ஒன்றும் பண்ணாமல் அந்த பழசை பாதுகாக்கணும். வெளிநாட்டில் எல்லாம் அது வழக்கம். பழசு ஏதாவது ஒன்று இருந்தால் அதை புதுப்பிக்க மாட்டான், அதை அப்படியே வைக்க பார்ப்பான். அதனால் அப்போ இருக்க டெக்னாலஜி போல அதை உபயோகப்படுத்தி அந்த ஓடுகள்லாம் புதுசாக கேஷ் பண்ணி திருப்பி அப்படியே போட்டு அந்த இடத்த குழு குழுன்னு வைக்கலாம். அதிஷ்டானம்னா மழை வெயில் எல்லாம் அந்த அதிஷ்டானத்து மேலே விழும், திறந்து தான் இருக்கும், மூட மாட்டான். அப்போ பெரிய டிஸ்கஷன்லாம் நடந்தது. இப்போ இங்கே இருக்க இல்லையா, இங்கே கூட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா யாராவது வந்து எடுத்து செய்வான்னு சொல்கிறேன், யாரும் வரதில்லை இல்லையா. அதே மாதிரி தான் அங்கேயும் யாரும் வரமாட்டேன். ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் பாஞ்சுன்னு வந்துடுவான். அப்படி ஒரு கட்டத்துலாம் இருந்தது. உள்ளூரில் எல்லாம் பெரிய பாலிட்டிக்ஸ் நடந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து வெளியிலேருந்து போனவங்க எதனாலேயோ தோணிட்டு ஒரு துணிச்சல். இப்போ ஜெயேந்திரர் முழுசாக சப்போர்ட் பண்ணார். நீ பண்ணு, 10 பேர் வரா மாதிரி பண்ணு, என்ன வேணுமோ பண்ணு. அதனால் ஒரு ஹால் போடுறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணி நாம சங்கீர்த்தனத்துக்காக அந்த திண்ணையை இடிச்சிட்டு 40 அடி அகலம் எடுத்து, இந்த பக்கம் ஒரு 40 அடி எடுத்து பில்லர்களை அமைச்சு ட்ரஸ்ட்டை போட்டு சாதாரண ஏசி ஷீட் போட்டு 40 நாளில் வேலையை முடித்தோம். 40 நாள். அந்த வேலையை எதுக்காக முடித்தேன்னு தெரியாது. 40 நாள் அது வேலை முடிஞ்சது, நாம சங்கீர்த்தனங்கள் நடக்கணும் அப்படிங்கிற உத்தேசம். என்னை கூட்டுமான அதுக்கெல்லாம் சந்தோஷம். என் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அந்த 40 நாளோட என்னுடைய தொழில் பணி முடிச்சுடுச்சு. இனிமேல் உனக்கு அது வேண்டாம், நீ இனிமேல் என் பணியை தான் பண்ணணும்னு அப்போவே எனக்கு ஆக்ஞை ஆகிடுச்சு. அன்றைக்கு இருந்த அதிஷ்டானத்தை இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன். அதில் ஏற்படுற குளுமையும் ஜனங்க வந்து கட்டுப்பாடு இல்லாமல் சில நேரத்தில் வந்து காவிரியில் குளிச்சுட்டு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணான். அப்புறம் அங்க பிரதர்ஷனத்தை நிறுத்தினான். ஜனங்க எப்பொழுதும் போயிட்டு இருப்பா, ராமநாமம் ஒலிச்சுட்டே இருக்கும். ஏதோ பஜனை பாடல்கள்னுட்டு நேரத்துக்கு இருக்கும். காலையில் பிரபோதனத்துலேருந்து ஆரம்பித்து வரிசையாக 11 மணி வரைக்கும் பூஜைகள். அப்படி அப்படி இருந்த நேரத்திலே அந்த பணியை திருப்பணி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு உரிமை தேவைப்பட்டது. 1 வருஷ காலம் அதோட போராடியாச்சு. ஆங்காங்கே போய் உஞ்சவத்தி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோ அரிசியை சேர்த்தோம். 15 நாள் உற்சவம் பூர்த்தியாகி 2000 கிலோ அரிசி. கணக்கு வழக்கெல்லாம் பெரியவாக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தேன். கொடுத்த உடனே பெரியப்பா என்ன கேட்டான்னா, அந்த அரிசியை அங்கேயே வச்சுருக்கேன், அங்கே வைக்காத காணாமல் போயிடும், அதை முதல்ல பத்திரப்படுத்துன்னா. ஏன்னா வம்பா இருக்கேன். இங்கே ரொம்ப அழகான ஒரு நிர்வாகம் இருந்தது. டாக்டர் பெரியவா பண்ணிட்ட நிர்வாகம். 12 களம் பிடிக்கிற மாதிரி ஒரு பெட்டி, மரப்பெட்டி, இது ராமர் பெட்டின்னு சொல்லுவார். அடுத்தது 6 களம் பிடிக்கிற மாதிரி லக்ஷ்மணன் பெட்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக தாயார் பெட்டி, சீதம்மா பெட்டின்னு சொல்லிட்டு 3 களம் தான் பிடிக்கும். ஒன்று இப்போல்லாம் எல்லாம் ரொம்ப பெரியவாலாம் வந்து ஆஹா ஓஹா அப்படின்ட்டு ஏதோ பெரிய பண்டிதாப் மாதிரிலாம் வந்து ஆச்சாம் போச்சான்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காது. அப்போ அதெல்லாம் யாரும் வரமாட்டான். சாதாரணமாக மனுஷாக தான் வரும்.
பாடலும் சுமாராக தான் பாட தெரியும். ஆனால் ஆசை உண்டு, ரொம்ப ஆசை உண்டு. வைதிகமும் அவர்களுக்கு தெரியாது. ஏதோ அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைப்பான், 1-2 இவள் தான் அதிகமாக இருப்பாள். இவர்கள் போயங்காலை நம்பியே இருப்பாள். ஆங்காங்கே வெளியில் தஞ்சாவூர் ஜில்லாவில் வெளியில் போவாள். போன உடனே போயங்கால் பேரை தான் சொல்லிட்டு போவாள். ஏதோ அவளுக்கு ஏதோ கொடுப்பா, உஞ்ச ஊற்றி எடுப்பாள். தலையிலே மூட்டையை சுமந்துட்டு வந்து இங்கே கொண்டு வந்து போடுவான். ராஜா பாகவதர்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் அப்படி ஒரு உஞ்ச ஊற்றி எடுத்து ஒரு 43 மூட்டை அவர் சேர்த்ததாக கணக்கே இருக்காது. அதுக்கப்புறம் தான் அன்னதானங்கிறது ஒன்றும் இருக்காது. அரிசி இருக்கும், அந்த அரிசியை உடச்சி வச்சுருவாங்க. சாயங்காலத்துக்கு ராத்திரிக்கு உப்புமாவுக்கு அதுதான், பகலுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இருக்கும். ஏதோ அதுக்குன்னு நிறைய நிலங்கள்லாம் இருந்தது. அந்த நிலங்கள்லாம் எதுவும் மரத்தில் இல்லை. அதை யாரோ அபகரிச்சதுமே அவன் கொண்டு வந்து 2 வாழைக்காவை கொடுப்பான், 2 பூசணிக்காவை கொடுப்பான். கீரை கிடைக்கும். மழை கொட்டிட்டா மழையில் தான் நாம சங்கீர்த்தனம். அப்படி தான் இருந்தது. அப்புறம் நம்ம போட்ட ஹால் வந்தது. கொஞ்சம் எல்லாருக்கும் சௌகரியம் ஏற்பட்டது. அப்போது ஒரு முறை இதை எடுத்துன்னு போய் 2000 கிலோ அரிசி ஏற்பட்ட உடனே போயங்கால்கிட்ட கணக்கு கொடுத்து ஜெயந்தர்கிட்ட கொடுத்த உடனே இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பெரியவா 100 பேர் அங்கே வச்சுண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் அவளுக்கு 1 வருஷம் சாப்பாடு போடுறதுக்கு இருக்கு இப்போ அப்படின்னு. உடனே அவர் எழுதி கொடுத்துட்டார், நீ 2 வேளையும் நாமகீர்த்தனம் பண்ண, 2 வேளையும் நாமகீர்த்தனம் பண்ண, ஜனங்களை வச்சுன்னு நாமகீர்த்தனம் பண்ணு. நீ ஏதோ சீனியர் சிட்டிசன் ஹோம்னு அந்த மாதிரி வச்சுடாதே. வயசான வாங்க நாமும் சொல்லி சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டுக்கோ எல்லாரையும் பண்ணு அப்படின்னா ரொம்ப அழகாக நடக்கும். காலம் ரொம்ப நல்லா நடக்கும். அப்போ ஹரிதாஸ்கிரி ஒரு முறை வந்தார். வந்து பார்த்தார். அவர் பார்த்துட்டு திடீர்னு அவருக்கு தோணி ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு எங்ககிட்ட. பண்ணு, நன்னா பண்ணுறேன், நன்னா இருக்கும், கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கு. எப்போதும் நாம ஒலி அது எப்படி மாறிச்சுன்னு தெரியல. நிஜமாக துக்கம்தான் வரும். வீட்டில் யாராவது பெரியவா இருந்து போயிட்டா 10-13 நாள் தான் துக்கம் இருக்கும். ஆனால் அந்த நாம சங்கீர்த்தனம் அங்கேருந்து போனது எனக்கு வாழ்நாள் பூரா துக்கமாக இருக்கு. என்ன பாடுபட்டு நானும் சிவகணேஷ் மாமான்னு ஒருத்தர், கணபதி சுப்பிரமணியம், நம்ம ஹேமா இருந்தாலே அவள் அப்பாவை, நாங்கள் எல்லாம் இந்தியா முழுக்க போயிருக்கோம். இந்தியா முழுக்க, ஏன்னா இந்தியா முழுக்கத்துலேருந்து போயிருந்தாலும் பார்க்குறவாளுடைய விவரங்கள்லாம் எங்ககிட்ட கிடைச்சது. நிறைய போய் பார்ப்போமே. பாம்பே போயிருக்கோம், டெல்லி போயிருக்கோம், கல்கட்டா போயிருக்கோம். போன உடனே அவர்கள்லாம் ஆனந்தமாக சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸில் இருப்பான், கவர்மெண்ட்டு அண்டர் செக்ரட்டரியாக இருப்பான். இங்கே வந்தால் பகிட்டை தூக்கிட்டு அண்டர் வேரோடு நிற்பான். எவ்வளோ ஆனந்தம் அதோட. அந்த ஆனந்தமெல்லாம் ஈடுநேற்ற ஆனந்தம் இருக்கும். இப்போவும் நடக்கிறது. இப்போ நடக்கிறது நான் வெளியில் சொன்னால் ரொம்ப அவமானமாக இருக்கும். இங்கேருந்து போகிறவா வரவா எல்லாம் பொழுதுன்னைக்கு சாப்பாட்டை பற்றியே தான் பேசிட்டு, சாப்பாட்டை பற்றி மட்டுமே தான் பேசிட்டு. அங்கே போனால் இது கிடைக்கும், இங்கே வந்தால் இது கிடைக்கும். அப்போ ஒரு இடமும் கிடையாது, ஒரு இடமும் கிடையாது. இப்போ கூட அங்கே போர்டு போட்டு வச்சுருப்பான், கோவிந்தபுரத்தில் தரிசனம் செய்ய வேண்டிய இடங்கள்னு வரிசையாக போட்டிருப்பான். நம்ம பேர் மட்டும் இருக்காது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவா. நான் அதான் சொல்லுவேன், மகாபெரிவா ஒரு முறை சொல்லியிருக்கா,
இந்துன்ற பேர் எப்படி இந்த மதத்துக்கு ஏண்டா வந்து எவன்டா வச்சான் இதுக்கு பேருன்னு? உலகம் பூரா இதுதான் பரவி இருந்தது, அதனால் இதுக்கு பேரே கிடையாது. மற்றவன்லாம் தான் பேர் வச்சுக்கணும், அவன்லாம் பேர் வச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் மிஞ்சினதுக்கு வெளியிலேருந்து வந்தவன் தான் இங்கே இருக்கவனே இந்துன்னு சொன்னான்னு சொல்லுவாள். அதை போல் தரிசனம் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் இப்போ எல்லாம் புதுசாக வந்தது. இது பழமையான இடம், ரொம்ப பழமையான இடம். அது வந்து அந்த இடம் நமக்கு கிடைச்சது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ஆச்சரியம். இங்கே அக்ரஹாரம் வழின்னு ஒரு வழி இருக்குது, இன்னொரு வழி இருக்குது. இன்னொரு வழி இப்போ தான் புழக்கத்தை வந்தது. அடியேன் தான் அந்த வழியை பாதையை போட்டு இனிமேல் இது தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், மகாபரிவா அந்த வழியில் தான் வருவா அதிஷ்டானத்துக்கு, அக்ரஹாரம் வழியில் வரமாட்டான். ஏதோ காரணங்கள் சொல்லுவாள், நான் அதிலெல்லாம் தலையிட விரும்பலை. அந்த வழியில் தான் வருவாள். ரெட்டத்தெருன்னு பேர். ரெட்டத்தெருன்னு எப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் எவனுக்கு வீடு இருக்கோ இடம் இருக்கோ அவனுக்கு நேர் இடம் இங்கே இருக்காது, வேற ஒருத்தனுக்கு இருக்கும். ரோடை கட் பண்ண உடனே இவன்துன்னு சொல்லக்கூடாது, வந்து வேலை இருக்கும். அதனால் யாரும் யாரையும் மிஞ்ச முடியாது. ரெண்டாவது, அங்கே இருக்கிற இடம் ஒரு இடத்துக்கு கூட ஒருத்தனுக்கும் டாக்குமெண்ட்டோ பட்டாவோ எதுவும் கிடையாது. போதென்றால் சொத்து போதென்றால் அதே 33 பேருக்கு மானியமாக கொண்டு வந்தான் அந்த காலத்தில். தஞ்சாவூர் மகாராஜா 33 மானியமாக கொண்டு வந்து ஊரில் யாரும் இல்லை அதிஷ்டானத்தை பார்த்துட்டு தெரிஞ்சதுக்காக எங்கேருந்து கொண்டு வந்தான்னா மராட்டி பிரதேசத்துலேருந்து ஆட்களை கொண்டு வந்து, தஞ்சாவூர்லேயே மராட்டி தேசம் நடந்திருந்த காலம் அது. அங்கேருந்து எல்லாம் மத்வர்களை கொண்டு வந்தான். மாத்வா தான் எல்லாம் ராவ்ஜிக்கள் தான் இருந்தான். அவர்களுக்கு அந்த இடத்த கொடுத்தா, நீ இந்த இடத்துல இரு, நீ அதிஷ்டானத்தை பார்த்துக்கோ அப்படின்னு. ராவ்ஜினாலே கொஞ்சம் ஏமாந்தவா தான். அதே நேரத்தில் கும்பகோணத்திலே சங்கர மடம் இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்குன்னு திருநெல்வேலியிலிருந்து பிராமணர்களை கொண்டு வந்தான். அப்போ கொஞ்ச நாள் காஞ்சி மடம் கும்பகோணத்தில் தான் இருந்தது. கும்பகோணம் மடம்னே பேர். அவர்கள்லாம் அதிசாமர்த்தியசாலிச்சு. போயந்தாள் மடத்தில் சுற்றியும் கும்பகோணம் மடத்துக்கும் இடம் உண்டு, போயந்தாள் மடத்துக்கும் இடம் உண்டு. அதையும் யார் மேற்பார்வையிலேன்னு சொன்னால், அங்கே கும்பகோணம் மடத்தில் யார் மேற்பார்வை பார்த்துருந்தாலும் அவளே இங்கே பார்த்துக்கிறது. நாலா வட்டத்தில் என்ன ஆயிடுத்துன்னா, இங்கே இருக்கிற ராயர்மார்கள் ஒவ்வொருத்தரா தங்கள் இடத்த கொடுத்துட்டு போகும்படியாக ஆயிடுச்சு. நான் போகும்போது 2-3 ராவுகள் தான் பார்த்தேன். அவர்கள் கூட கும்பகோணத்தில் தான் இருந்தார்கள். ஒருத்தர் மாயவரத்தில் இருந்தார், வந்து ஏதோ பூஜையெல்லாம் பண்ணுவா, போவா, வருவா. அடியே நீங்கள் இந்த கைங்கரியம் பண்ண போன போது எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே ஒரு பூஜகர் இருந்தார், அவாத்து மாமி. அந்த மாமி ரொம்ப ஆச்சாரம். அதனால் அது காலையில் 9 மணிக்கு மேலே தான் போய் ஸ்நானமே பண்ணுவாள். அவள் போய் அவள் பூ புஷ்பத்தெல்லாம் முடிச்சுன்னு வந்து, அவளுக்கு ஒரு அத்தை, அந்த அத்தை சமையல் பண்ணால் தான் உண்டு. ஆனால் அந்த மாமிக்கு பஜனை சம்பிரதாயம் நன்னா தெரியும். அதனால் பாகவத்தால் ஒரு விரட்டுவா பாரு, அப்படி விரட்டுவா. சாப்பாடு அநேகமாக காத்தாலேருந்து 1 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு போட்டால் தான் உண்டு, ஒன்றும் வேறு எதுவும் கிடைக்காது. அப்போது தோணிச்சு, நமக்குன்னு ஒரு இடம் அங்கே இருந்தால் என்ன, வந்தால் போனால் நம்ம பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கலாமே, பாகவதாலெலாம் இப்படி இருக்காளே, இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடை பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் தேடிட்டு இருந்தேன். இந்த இடம் தேடின்ற போது எல்லாம் ரெட்டத்தெருவிலேயே தான் காண்பிச்சான். பொதுவாக ரெட்டத்தெருவில் யாரும் வீடு கட்டி அங்கே இருந்ததில்லை, வாழ்ந்ததில்லை.
அதுக்கு ஏதோ பல காரணங்களை சொல்லுவாள். எனக்கு அங்கே வேண்டாம் அப்படின்ட்டு, அங்கே கூட பரவாயில்ல, அக்ரஹாரத்தை உள்ளே வாங்கிக்குவோம், எனக்கு அக்ரஹாரத்தில் வாங்க பிடிக்கல, எனக்கு இங்கேயா பக்கமாக கிடைக்கும். அப்போ வெங்கோப ராவ்னுட்டு ஒரு கடைசி ராவ் அவர் தான். அவர் அக்ரஹாரத்தில் வீடு இருந்தது. அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். தம்பி மாமான்ட்டு மகாதேவன் பேர், மகாலிங்கம்னு அவர் தான் அப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன், ஏதாவது இருந்தால் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்களேன், ஒரு இடம் ஒன்று வாங்கிக்கலாம், வந்தால் 4 பேர் தங்குற மாதிரி ஏதாவது இங்கே பண்ணலாமே, இங்கே எதுக்கு அதெல்லாம், இங்கே 5 நாளைக்கு எல்லோரும் வருவா, அதோடு சரி இங்கே எதுக்கு இடங்கள்லாம் அப்படி, இல்லை நித்தியப்படியாக பண்ணணும் அப்படின்னு அவர் நான் போச்செல்லாம் சொல்லுவார். இந்த வெங்கோபன் தரேங்கிறான், ஆனால் 80,000 கேட்குறான், 1,00,000 கேட்குறான், 68,000 கேட்குறான், ஒரு உப்பு போராது அது அப்படி இப்படியே சொல்லிட்டு இருந்தார். நான் ஒரு முறை என்ன பண்ணேன், இங்கேருந்து கூட பாகவதம் எல்லாம் வந்திருக்கான், வந்தவாலாம் இந்த மாதிரி இந்த இடம்தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ எல்லோரும் உள்ளுக்குள்ளே போய் மரம்லாம் எண்ணிட்டு இருக்கா. நிறைய மரம் இருக்கும் நம்ம இடத்துல. தென்னை மரம் இருந்தது, மாமரம் இருந்தது, பலாமரம் இருந்தது. இதெல்லாம் எண்ணிக்கை சொல்லி பார்த்துட்டுருக்கான். நான் அந்த வாசல்லையே நின்னேன். வெங்கோபராவை கூட்டின்னு வாங்குவான். வெங்கோபராவை வந்தார். வந்தவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா நீங்கள் நிஜமாக இந்த இடத்த கொடுக்க போகிறீங்களா, இல்லை சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் நிஜமாக கொடுக்கறது நிஜம்னா நான் வாங்கிறது நிஜம். உங்களுக்கு என்ன பிரியமோ அந்த விலையை கேளுங்க, நான் ஒரு நல்காரியத்துக்காக இதை நான் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரியமோ நீங்கள் சொல்லுங்க, 10 நாள் உங்களுக்கு நான் பணம் கொடுத்து முடிச்சிடுறேன். எனக்கு அத்தியாவசியமாக இந்த இடம் தேவைப்படுறது அப்படின்னு. நியாயமாக என்ன நடந்திருக்கணும்? அவர் ஒரு பெரும் தொகையை தானே சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏகாம்பரம், உன்னை பற்றி நான் தெரியும், எனக்கு 43 சென்ட் இருக்குங்க, 43,000 கொடு போதும். நான் சொன்னேன், 43 சென்ட்டுக்கும் டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்டேன். இல்லை, 3 சென்ட்டுக்கு டாக்குமெண்ட் இல்லை, 40 சென்ட்டுக்கு தான் டாக்குமெண்ட் இருக்குது. நான் சொன்னேன், 43,000 நான் கொடுக்குறேன், ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, இந்த பகுதியில் எப்படி பண்ணணும்னு எனக்கு சரி நான் பண்ணி கொடுத்துட்றேன்னு 10 நாளில் முடிச்சு. அப்படி வந்த இடம் தான் இப்போ நம்ம குருநாதனுக்கு இடது கை பக்கம் காவிரியை ஒட்டி இருக்கிற பெரிய இடம். அன்றைக்கு தீர்மானம் பண்ணி குருநாதன் ஏதோ காரணத்துக்காக இந்த இடத்தை நமக்கு கொடுத்தான். அடுத்த ஒரு 2 வருஷ காலத்துக்குள்ளே ஒரு 9 ரூம் போட்டேன் பக்தாலாம் வந்து தங்கிறதுக்காக. அப்போல்லாம் ராம்நாம் வங்கி ஆரம்பிக்கலை. பக்தாள் யார் வந்தாலும் அங்கே தான் தங்குவார். ஜெயேந்திரன் வந்தால் அங்கே தான் தங்குவார், அண்ணா வந்தால் தங்குவார், பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து தங்குவார், பாகவத சிரோமணிகள்லாம் தங்குவார். எப்பொழுதும் அங்கே ஆள் இருந்துருப்பா. அவர்களெல்லாம் வந்தால் 10 நாள் 15 நாள் 1 மாதம் தங்கி அங்கே அதிஷ்டானத்தில் பிரதர்ஷனம் பண்ணுறது, அதிஷ்டான கைங்கரியங்களில் ஈடுபடுறது, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்றது, அப்படி தான் இருக்கும். கொஞ்ச காலம் கழித்து ராமநாம வங்கி ஆரம்பிக்கும்படியாக ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், நாம சித்தாந்த விஷயத்தை நான் படிக்காத வரைக்கும் வேறையாக இருந்தது. நாம சித்தாந்தத்தை நான் படித்த உடனே, டேய் இங்கே இருக்க பகவன் நாமம், இது இப்போ இங்கே பண்ணிட்டு இந்த முறை இல்லை, இது உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்கும்னு நான் புரிஞ்சின உடனே, இது இனிமேல் மடத்து மூலமாக பண்ண முடியாது. மடத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அது ஒரு பிராமண மடம்.
அவர்களுக்கு நியாய அநியாயங்கள் உண்டு. அவள் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இருக்கும். அவர்கள் நாமத்தை நேரடியாக பண்ணலைன்னா கூட ஒரு விதத்தில் ஏதோ நாம சங்கீர்த்தனெலாம் பண்ணிட்டு இருப்பாள். இருந்தால் கூட அது ஜாதி பரமாக தான் இருக்கும். ஆகாரம் வந்துடுத்துன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை தான். அதனால் நம்ம தனியாக ஆரம்பிக்கிறது தான் நல்லது. நம்ம நிஜமாக ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அதுக்குள்ளேயே அவர் என்ன உலகத்துக்கு நான் வேண்டப்பட்டவனாக இல்லாமல் என்னை ஆக்கிட்டார். நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை, இனிமேல் இந்த பணி தான் பண்ணணும்னு என்னை ஆக்கிட்டார். அதனால் எனக்கு வேறு ஒன்றும் தெரியல. அதனாலே பகவான் நாமத்தை எடுத்துக்கிறதுன்னும் போது எப்படி எடுத்துக்கிறது? பகவான் நாமம் எப்படி 10 பேர் சேர்த்து நாம சங்கீர்த்தனம் பண்ண வைக்கிறதா? அது இல்லை என்னுடைய நோக்கம். நாமத்தை பரவலாக்கணும். நாம கீர்த்தனம் பண்ணுறதுனாலேயும் ஏகநாமம் சொன்னாலும் பஜனை பண்ணினாலும் அதில் கொஞ்சம் பேர் தான் சேர்க்க முடியும். 10 பேரை சேர்த்தா அந்த 10 பேருக்கு உள்ள ஆகார வசதிகள் பண்ணணும். பாலிடிக்ஸ் வரும், இன்னொன்று வரும், நீயா நானா வரும், பாட்டம் தானே இருக்கும் தினந்தோறும். ஏன்னா நமக்கு நாமந்தான் முக்கியம்ன்ற எண்ணம் வரும்போது அப்போ தான் மகாபரிவாருடைய வழி கிடைச்சிது. தங்க காசும் வெள்ளி காசும் கொடுத்தும் அது தனி பதிவு போட்டுருக்கேன், எல்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வார காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி பதிவுகளை கொட்டின்னு எதுக்காக தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் சில புது இடங்கள் வந்து சேர்ந்துருக்கு. அவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. அதனால் ஆரம்ப நிலைகள் பதிவுகளை அடித்து போட்டுகிட்டே வரேன். அதில் இதெல்லாம் வரும். எப்படி எதனால் ராமநாமம் இங்கே ஆரம்பித்ததுன்னு தனிப்பதிவே வரும். அங்கே இருந்த நிலைமை எப்படி இருந்தது, அந்த காலத்தில் பெரியவா அப்படி தங்க காசு வெள்ளி காசு கொடுத்து கொண்டு வந்த அந்த பத்திரங்கள் எல்லாரும் அங்கே கோவிந்தபுரத்துக்கு அமுச்சு வச்சதும், அது அடியேன் கைப்பட எடுத்ததும், அது சிதிலமாக போனதும் அப்போ தான் தோணித்து ராமநாமம் இருக்குன்னு ஒரு தனியாக ஒன்று வேணும். எல்லாரும் எதிர்ப்பு. இதுக்கு போய் ஒரு ஆர்கனைசேஷனா, இது யார் வாங்கி கொடுப்பா? இதை எழுதி என்ன பண்ண போகிற? இதை வாங்கி வச்சு நீ என்ன பண்ண போகிற? இதை பாதுகாத்து நீ என்ன பண்ண போகிற? அது தூக்கி காவிரியில் போடேன், கொஞ்சம் சேர்ந்தா கொஞ்ச நாள் வச்சுட்டு தூக்கி போடேன். அப்படி எல்லாமே நெகட்டிவ் தான். அந்த நெகட்டிவிட்டிக்கு அவ்வளோத்துக்கும் இன்னைக்கு இல்லைன்னு நிரூபணம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சந்நிதி. நிரூபணம் பண்ணிட்டு நம்ம சாமர்த்தியத்தில் ஒன்றும் இல்லை. நம்ம 1000 பிடிவாதம் பிடிக்கலாம், ஆனால் கொண்டு வந்து கொற்ற வள்ளலுக்கு தானே அது தெரியும். இப்பொழுதும் எப்படி இருக்குது அங்கே கோவிந்தபுரம்னு சொன்னால், நம்ம இதை டெவலப் பண்ணிட்டு இருக்க இதே காலத்தில் ஏராளமான சந்நிதிகள் உருவாகிருக்கு. ஒரு பக்கம் பாண்டுரங்கன் கோவில், இன்னொரு பக்கம் சைத்தன்ய குட்டீரம், இன்னொரு பாலாஜி பாகவதர் வேறு ஒன்று, அப்புறம் தபோவனம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற பெரியவா எல்லாரையும் அங்கே வச்சுட்டு எல்லாரையும் நிறைய காரியங்கள் நடக்கும். அந்த காரியங்களுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம இடம் எப்படின்னு சொன்னால் போயந்தாள் மடத்து பக்கமான இடமா இருந்ததுனாலே நாம அங்கே எதுவும் பண்ண முடியல. நம்ம எது பண்ணினாலும் அது போயந்தாள் மடத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற மனப்பான்மை உருவாயிடுச்சு. இங்கே ரமணின்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் அங்கே தான் சாப்பிடுவார். எப்படி பீஷ்ம பிதாமகர் துரியோதனகிட்ட சாப்பிட்டுட்டு அதர்மத்துக்காகவே நின்னாரோ, அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நம்ம ரமணி மாமா இதை வளர விடவோ, இங்கே இருக்கிற நாமத்தை ஆசிரியக்கவோ, இதோடைய பெருமையை அவருக்கும் தெரியாது, அவர் யாருக்கும் சொல்லவும் மாட்டார். நாங்களும் இதெல்லாம் ஒன்றும் கவனித்ததில்லை. சரி, ஏதோ நடக்கிறது, பகவானுடைய இஷ்டம். ஏதோ காரணத்தினாலே பகவான் நமக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கான். அங்கே கொண்டு பகவான் நாமத்தெல்லாம் வைக்கணும்னு பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி இந்த 9 ரூம் அப்புறம் 18 ரூம் ஆகி அப்புறம் 4000 கோடி வைக்கிற மாதிரி ஆகி இன்றைக்கி 4000 கோடிக்கு பக்கமாக வந்துடுச்சு. இவ்வளோ இருக்கு இல்லையா? இவ்வளோ இருந்தும் அங்கே அந்த பகவான் நாமத்தை ஆசிரியம் பண்ணி
2 காத்தாலையும் சாயங்காலம். நான் ஆரம்பத்திலே மடத்துக்கு போனதே காத்தாலையும் சாயங்காலம் நாமன்னு சொல்கிறதுக்காக தான். ஆனால் இங்கே நம்ம இடத்துலையே அது கிடையாது. நம்ம இடத்துலையே அது கிடையாது. ஆஜானு பாகுவா இருக்குது. இன்னும் கேட்டால் இங்கேயாவது இந்த லோக்கல் பீப்புள் மட்டும்தான் வருவா. கோயம்புத்தூரில் இருக்குதுன்னா கோயம்புத்தூரில் இப்போ எடுத்து நம்ம பண்ணினோமானா அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வருவா. ஆனால் கோவிந்தபுரம் அப்படி இல்லை. கோவிந்தபுரம் உலகம் பூரா இருக்க வரக்கூடிய இடம். அதை சரியான முறையில் எடுத்துன்னு போனால் இது மற்றவர்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. மற்றவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ நேரடியாக போய் செய்ய முடியாது. நீ பார்வையாளனாக இருக்கலாம், நீ ஒருவேளை அதுக்கு பணம் கொடுக்குறவனாக இருக்கலாம், உனக்கு இதில் பெருமை வேணா வந்து சேரலாம். ஆனால் ஒரே ஒரு புஷ்பம் என்னால் போட முடியாது. ஆனால் நம்ம இடத்துல நீ நினச்சியானா நீயே எல்லாம் பண்ணலாம். அதுக்காக தான் ஏற்பட்டது ராமநாம வங்கி. ஏற்பட்டு 37 வருஷம் ஆயிடுத்து. ஆனால் அதை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இந்த குறை காலத்தில் இப்போ நியாயமாக என் வயசுக்கும் என் உடம்புக்கும் இருக்கிறத நான் அப்படியே யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு போக வேண்டிய நேரத்தில் அதில் இருக்கிற தவறுகள் எல்லாம் களைஞ்சி அதை சீராக்கி அது சரியான முறையில் கொடுக்கணும்னு குருநாதன் எதற்காகவோ எனக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டை உருவாக்கியிருக்கான். மிகப்பெரிய இக்கட்டை. அதெல்லாம் செய்யக்கூடிய உடம்பு இல்லை, மனசில் அப்படி இருக்குது. அதனால் பிடிவாதம் பிடிச்சிட்டு போனேன். இங்கேருந்து அங்கே ஏதாவது ஆரம்பிக்கணும். இந்த இடம் கிரிட்டிக்கல் ஆகிடுது. அழகாக நாமும் சொல்கிறா எல்லாரும் வந்து. அப்படி ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயாவது போய் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் எல்லாம் புடவை கட்டிண்டு இன்னொன்று வந்து இந்த ஜாலியாக வந்துட்டு அப்படி மினிக்கிண்டு போயிட்டு ஏதோ விசிட் அடிக்கிறது தான் இருக்க விஷயம். ஆன்மீக சம்பந்தமாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இன்னொன்றத்தை சொல்கிறது அப்படிங்கிறதுல உங்களை மாதிரி மகாத்மாக்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் ஆரம்ப ஸ்திதியிலேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். 3 சந்நிதிகளை பகவான் கொடுத்துருக்கான். ஒன்று இது, 2 கோவிந்தபுரம் பக்கத்தில். அதில் கோவிந்தபுரத்தில் ஏன் நமக்கு இடம் கொடுத்தாருன்னு சொன்னால் பரேந்திராவுக்கு தெரியும், பாக்கி எல்லாம் நின்றுடும். பகவன் நாமத்துக்குன்னு நமக்கு ஒரு இடம் வேணும்னு அவர் தானே உருவாக்கிட்டு இருக்கார். அந்த இடத்துல ஒரு 54 அடி உயரத்துக்கு கீர்த்தி ஸ்தம்பமும் கட்டி இருக்கும். அதில் மேலே கொண்டு 1 கோடி நாமம் பதிய வைக்கணும். அதுக்கு உள்ள வெள்ளியில் ஆனது இங்கேயே 8 வருஷமாக இங்கேயே இருந்துருக்கு. இன்னும் நேரம் வரல. அதுக்கு ஏன் நேரம் வரலைன்னா அதில் பூஜா பந்ததிகளை கொண்டு வந்து இங்கே என்ன பந்ததிகள் இருக்கோ இந்த பந்ததியை எங்கள் கோவிந்தபுரத்துலையும் கொண்டு வந்து ஆதித்யாவையும் கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலான்னு மனசு வச்சுக்க விரும்பலை. உடனே பண்ணணும்னு தோணித்து அதை மனசில் வச்சுட்டு அங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், தடையாக இருக்கார் இல்லையா, அவரை நீக்கிறதுன்றதுக்காக தான் இங்கேருந்து கிளம்பி போனேன். அவரை நீக்கிறது யார் வந்து பார்த்து தெரியாது. நாமே இங்கேருந்து யாரையா கொண்டு போட்டு பார்த்துக்கலாம். அங்கே நாமும் ஒலிக்கணும், காத்தாலையும் சாயங்காலமும் நாமும் ஒலிக்கணும். எல்லாரும் பக்கத்தில் போய் அங்கே என்ன நடக்குதோ அதில் தான் ஈடுபடுறோம். உலகத்தில் எல்லா இடத்துலையும் மூலமூர்த்தின்னு ஒன்று இருக்கும். திருத்தணி எடுத்துட்டிங்கன்னா திருத்தணியில் மூலமாக ஒன்று இருக்கும். ஆனால் திருத்தணியை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் செட்டியாருக்குன்னு ஒரு சத்திரம் இருக்கும், ரெட்டியாருக்குன்னு ஒரு சத்திரம் இருக்கும், வேளாளருக்குன்னு ஒரு சத்திரம் இருக்கும். எல்லாரும் வந்து அவர்கள் தங்குவா. ஒரு செட்டியார் எனக்கு இப்படியே சொல்லியிருக்கார், ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருக்கார், ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். அந்த சத்திரத்துலாம் போய் நான் தங்கினேன். எல்லோரும் ஜனங்கள்லாம் எல்லோரும் திருத்தணிக்கு மேலே மலைக்கு மேலே ஓடுவான். இவர் சாப்பாடு எல்லாமும் போடுவார். ஒரு முறை எல்லோரும் போகும்போது என் கூட போனோம், எல்லோரும் சேர்ந்து கிளம்பும்போது அப்போ என்னுடைய அக்கா கல்யாணத்தை திருத்தணியில் வச்சுக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் அது காஞ்சிபுரத்துக்கு மாறிட்டு அப்போ அந்த நேரத்தில் நான் போய் எங்கே தங்கினேன். போகும்போது செட்டியார் சொன்னார், வாடா போய் தரிசனம் பண்ண போகலாம், எல்லோரும் கிளம்புன போனோம்.
அப்போ செட்டியார் கூப்பிட்டாரு, எங்கே போகிறீங்கன்னாரு. திருத்தணி தரிசனம் பண்ணிட்டு வரத்துக்காக போகிறோம். முருகனே இங்கே தான் இருக்காரு, இங்கே தான் இப்போ தான் சாப்பிட போகிறார், நீயும் சாப்பிடு. இப்போ அங்கே அவர் இல்லை, இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே போவார், நீ இங்கே வந்து சாப்பிட்டு அப்புறம் போ அப்படின்னாரு. என்ன அழகான வார்த்தை, என்ன அழகான ஒரு எங்கேயா இருந்தாலும் ஒரு பெரிய இடம் இருந்தால் பக்தாளுக்கு சௌரியம் பண்ணுறதுக்காகன்னு பல பேர் வரும். பக்தாளுக்கு சௌரியம் பண்ணுற இடம் உபயோகம் இல்லாத இடம்னு நினச்சிட்டா அதை போல் அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே இல்லை. எந்த மூர்த்தி அங்கே இருக்கானோ அதே மூர்த்தி தான் இங்கேயும் இருப்பான். இங்கேயும் 4 புஷ்பம் போட்டுட்டு போனால் தான் உனக்கு அது பலிதமாகும். இங்கே நீ விட்டுட்டு நிம்மதியா அங்கே போனால் ஜருகு 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 ஜருகு. என்னதை கண்டுட்டேன். அப்போ என்ன பெரியவாள்லாம் முட்டாளா? திருத்தணியில் ஒரு கோவில் இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ சத்திரங்களை கட்டி வைக்கணும்? திருமலையில் மேலே இருக்கும்போது எதுக்காக அவ்வளோ பெரிய சத்திரங்களும் இன்னும் எல்லா இடத்துலையும் சாப்பாடு போட்டு எதுக்காக இருக்கணும்? அந்த க்ஷேத்திரத்தில் எந்த இடத்துல காலை வச்சாலும் அந்த இடத்துல அவன் இருக்கிறது. என் கூட கோபாலன்ற ஒருத்தர் இருந்தார். இங்கேருந்து 1000 கோடி எடுத்துட்டு அயோத்திக்கு போனேன். ரொம்ப உடம்பு முடியாதவர் அவர், வாத்தியார் அவர், நாமசங்கீர்த்தனத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். உடம்பு ரொம்ப முடியல. நான் வரத்தான் வருவேன்னு தபால் கார்டு எப்போவுமே போஸ்ட் கார்டு தான் போடுவேன். வந்துட்டார். வந்தால் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, வயிற்றால் போயிட்டு இருக்கு. ராமச்சந்திரனுக்கு ஒரு பையன், அந்த பையனை அவரை பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். போனால் எங்களுக்கு விஸ்வ இந்து பரிஷத்தோடைய இடத்துல தான் எங்களுக்கு தங்கத்துக்கு இடம் கொடுத்தான். நான் வந்து இங்கே வால்மீகி பவனில் ராத்திரியும் பகலும் நாமம் சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். கோபால் விஸ்வ இந்து பரிஷத்தில் தங்கினவர் தான். அந்த இடத்த விட்டு கிளம்பவே இல்லை. நான் யதார்த்தமாக அவர்கிட்ட முதல் நாள் முடிஞ்சோடனே, என்னம்மாம்மா அயோத்திக்கு வந்துட்டு எங்கேயுமே வராமல் இருக்கீங்க, போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கும் போகலை, அவர் சரியோ ஸ்நானத்துக்கும் போகலை, இங்கே நாமும் சொல்கிற இடத்துக்கும் வரலை அப்படின்னு. அவர் என்ன கேட்டாருங்கிட்ட, டேய் இது என்னடா, இது அயோத்தி தானடா, இது நான் அயோத்தி தான்டா இருக்கேன். எல்லாம் புரிஞ்சுக்கணும், பெரியவாகிட்டேருந்து புரிஞ்சு. ஆமாம் ஆமாம், சௌக்கியமாக இருக்கேன்டா ஒன்றால். நான் இல்லைன்னா என்னை எவன்டா இந்த உடம்புல என்னை கூப்பிட்டு வருவான்? நிம்மதியாக இருக்கேன்டா, அருமையான இடம் கிடச்சதுடா. விஸ்வ இந்து பரிஷத் இடம் கொடுத்துருக்கான்டா, அவன் தான்டா ராமருக்கே இடம் கொடுத்துட்டுருக்கான். என்னெல்லாம் பேசுடா இருக்கிறீங்க. அந்த பாவம் நமக்கு வருமா? அந்த பாவம் நமக்கு வருமா? அப்படிப்பட்ட இடம் குருநாதன் நமக்கு இப்போது இந்த 3 இடத்தை க்ஷேத்திரத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இனிமே லேக்கனம்னு ஒன்று பிற்காலத்தில் வரும்னு சொன்னால், லேக்கனத்துக்காக எப்படி வந்து மெக்கா மதீனாவோ, எப்படி ஜெருசலமுக்கு ஒருத்தர் முக்கியமோ, எப்படி இந்துக்களுக்கு கயா காசி எல்லாம் முக்கியமோ, ராமேஸ்வரம் முக்கியமோ, அதுபோல் லேக்கனக்காராளுக்கு இந்த நாமாலயமும் அங்கே இருக்கிற திருநாம கேந்திரமும் ஆதித்யாவும் அவசியமான க்ஷேத்திரங்களாக ஒரு நாளும் உருவாகும். அந்த உருவாகிறதே நான் உங்களெல்லாம் நம்பி தான் இருக்கேன். இப்போ அங்கே எதுவுமே இல்லை. அவர் தீர்மானம் பண்ணி அவர்கிட்ட சில வார்த்தைகள்லாம் சொல்லி 35 வருஷமாக நண்பராக இருந்து நீங்கள், அதுவும் மகாபரிவாளுடைய பக்தர்னு சொல்லிவிட்டு நீங்கள் நாமத்தை கவனிக்காமல் இருக்கிறது என்ன நியாயம்னு ஒரு கேள்வியை கேட்டு அவரை வச்சுட்டு வந்திருக்கேன். அனுப்ப இஷ்டம் இல்லை, கூடுதலாக சப்போர்ட் பண்ணி அருமையாக நடக்கும். இங்கேயை விட அங்கே கிராண்டாக நடக்கும். இங்கேயாவது தெரிஞ்ச முகம்தான் வரும், அங்கே தெரியாத முகங்கள் வரும். அன்றைக்கே கொஞ்ச நேரம் நாமும் சொல்கிறோம், வேறு ஒன்றும் தோணலை, நாமும் சொல்லுன்னு ஆரம்பிச்சிட்டோம். குருநாதன் நின்று பேசுகிறார். ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று வருது. பாம்பேலேருந்து வந்து நாமத்தை கொண்டு என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறான். செத்த நேரம் உட்காடுறான்.
அப்புறம் அவளை போய் நம்பவும். ஏன்னா இவர் சொல்ல மாட்டார் யாருக்கும். எங்களை வாழ்ல ஒருத்தர் சேர்ந்து மேலே போய் இதெல்லாம் கொண்டு காமிச்சோம். அவர்களுக்கு அவ்வளோ பரம சந்தோஷம். உண்மையாக அங்கே யாராவது இருந்து இந்த நாமம்னா என்ன, இது எந்த முறையில் இங்கே வச்சுருக்கோம், அங்கே இருக்க அந்த சந்நிதி என்ன, அந்த சந்நிதி எப்படிப்பட்ட சந்நிதி அப்படிங்கிறது சாதாரண வரக்கூடிய ஜனங்களுக்கு சொன்னால் ஜனங்கள் கடை தேறுவார்கள். குற்றம் பூரா நம்மளுடைய, குற்றம் பூரா நம்முடைய. அந்த குற்றத்தோடு நான் அப்படியே ஏதோ எனக்கு உடம்பு முடியலேன்னு விட்டுட்டு போக தயாராக. நான் விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவான்? இங்கே ஒரு சமாச்சாரம் நடந்தது, சொல்கிறேன் கேட்டுக்கணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. 48 நாள் பிரசாதம் அப்படி கொடுத்துருக்கோம். எந்த நேரம் யார் வந்தாலும் பிரசாதம். அதில் குமிஞ்சது 48 நாளோடு இல்லை, அதுக்கப்புறமும் போய் முந்தா நேத்தி வரைக்கும் 75 நாளைக்கு பிரசாதம் நடந்திருக்கு. இன்றைக்கி இங்கே பிரசாதம் இல்லை. ஒருத்தருக்காவது பிரசாதத்தை ஏற்பாடு பண்ணணும்னு தோணலை. ஒரு இவ்வளோ கல்கண்டு வாங்கி கொடுக்க உங்களால் முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்கிறாருங்கிட்ட, உங்கள்கிட்ட சொல்லிட்டுமே தீர்ந்துடுத்துன்னு சொல்லிட்டு பிரசாதம் ஏற்பாடு பண்ணி நான் சொல்கிறேன். இங்கே இவ்வளோ பேர் மனுஷா இருக்கான். இவ்வளோ யார் எந்த மாமிக்கிட்ட சொன்னாலும் போதும்னு. இந்த ஆனந்தி மாமிகிட்ட சொல்லி, மாமி கொஞ்சம் வடை கொண்டாங்கன்னா கொண்டு கொடுத்துருவில்ல, இன்னொருத்தர் கேட்டால் கூட அதை நீயே பண்ணலாமே, இல்லை ஒன்றும் இல்லைன்னா கடையில் வாங்கி கொடு. சில விஷயங்களே தடையே இல்லாமல் பண்ணணும்னு சின்ன சின்ன விஷயம் வச்சுட்டா கூட எப்பேற்பட்ட தடைகள் வருது. அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கோ, சேர்ந்து பண்ணுங்கோ, சேர்ந்து நீங்களே கவனிக்கணும். இன்றைக்கி இங்கே பிரசாதம் கொடுத்தாலே நாளைக்கு பிரசாதம் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை 15 பேர் ஒரே நாளில் கொண்டு சுண்டலை கொண்டு கொடுக்குறீங்களே, அவருக்கு என்ன சுண்டலை இல்லாமல் இருக்கார்? தினந்தோறும் பிரசாதம் இருக்கா? யாராவது எட்டி பார்க்க வேண்டாமா? ஜனங்கள்லாம் யாரோ வரா, நாமும் எழுத வரா, அவளுக்கு நம்ம என்ன கொடுத்துட போகிறோம்? நம்ம இந்த ஏதோ பிரசாதம் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி உடனே சொல்லிட்டோம், உங்ககிட்ட சொல்லிட்டுமே, அன்றைக்கே சொல்லிட்டுமே. இந்த முறையில் இந்த நிர்வாகத்தை பண்ண முடியாது மாமா. இந்த முறையில் நிர்வாகத்தை பண்ண என்ற உணர்வு வரணும். பிரசாதத்தை பார்க்கறது நாங்கள் 10 பேர் இருக்கோம், அன்னதானம் பார்க்கறதுக்கு நாங்கள் 10 பேர் இருக்கோம், வாராந்த அகட்டம் பார்க்கறதுக்கு நாங்கள் 10 பேர் இருக்கோம். வெளியில் நீங்கள் சொல்கிறீங்களா, வெளியில் நாங்கள் டேன் டியூட்டி போட்டுன்னு போகிறோம். போதும், ஒன்றும் இல்லை. அங்கே போகிறேன், இங்கே போகிற சாப்பாடு ஒன்றும் வெளியில் போனால் பெருசாக கிராண்டாக கிடைக்கும். நாங்கள் ஏதோ ஒன்று போடுவோம், சாப்பிட்டுட்டு 2 நாள் அங்கே நாமும் சொல்லி யாராவது 10 குழந்தைகளுக்கு ஏதாவது வரவாளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தியாங்கன்னா உன் ஜன்மா கடை சேரும். என்றைக்கு புரிஞ்சிக்க போகிறோம்? என்றைக்கு புரிஞ்சிக்க போகிறோம்? பகவான் எந்த காரணத்தினாலேயோ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாமல் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கான். துக்கம்தான் வருது, துக்கம்தான் வருது. நம்ம எதுக்காக இருக்கோம்? நம்ம என்ன பெருசா, எனக்கு இந்த உபன்யாசம் தெரியும், நான் இந்த பாட்டில் கெட்டிக்காது, நான் இதை அதுக்காக இருக்கும் சொல்லி ராமராமான்னு சொல்லு, நீ கிடைத்தே அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த சந்நிதியை வச்சுட்டு இருக்கோம். அந்த சந்நிதியை நான் வச்சுருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் தானே சொல்லணும். இப்போ அடுத்தது இங்கே தயார் பண்ணுறோம், 10 நாளைக்கு மேல் ஆகும். அந்த இடத்துல இங்கேயாவது தேர் வளம், நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணால் தான் தேர் வளம் பண்ணணும். அங்கே மட்டும் தேர் வளத்தை தேரெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா யாராவது ஒருத்தன் வரவன்கிட்ட, இந்தாப்பா இந்தா உனக்கு மனசில் 1000 கோரிக்கை வரும், இந்த 1000 கோடி இருக்குது, 4000 கோடி இருக்குது, நீ தேர் இது அப்படின்னா அவன் மனசு எப்படி ஆகிடும் தெரியுமா? எப்படி ஆகிடும் தெரியுமா? வேறு யாரால் செய்ய முடியும்? ஒரு நாள் நமக்கு அப்படிப்பட்ட சந்நிதியை கொடுத்துருக்கான். 2 நாள் எப்படியோ போயிட்டு வந்துட்டேன், மனசில் அப்படி கொப்பளிக்கிறது, எனக்கு பிரகாசமாக தெரியுது, நாமும் அப்படி ஆக போகிறதுன்னு சொல்லிட்டு நான் தகுந்த மனுஷா இல்லைன்னு துக்கமும் கூடவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தகுந்த மனுஷான்னா நீங்கள் தான் தகுந்த மனுஷா. கொஞ்சம் தயவு செய்து உங்களுக்கு புரியுதோ புரியலையோ எனக்காக சில காரியங்களை பண்ணணும். அங்கே போனால் அவளுக்கு என்ன தெரியும்? பூ யார் எப்போ வருவான்னு தெரியும், பூவை வச்சுக்க முடியுமா? இந்த சந்நிதியை மாத்திரம் நான் இப்போது இந்த சந்நிதி மட்டும் இல்லை,
ஆதித்யாவும் சரி, குருநாதாளுடைய கோவிந்தபுரம் சந்நிதியும் சரி புஷ்பத்தை எதிர்பார்க்க போகிறதில்லை. ஏன்னா புஷ்பம் வர நேரமும் மனுஷா வர நேரமும் ஒன்றா இருக்காது. புஷ்பம் நம்ம விலைக்கு கொடுத்து வாங்கி கூட காலையில் போட்டு முடிச்சுட்டாக்கா அப்புறம் மத்தியானமாக வரவாளுக்கு நீ எதை கொடுப்பேன்? இந்த சந்நிதி ஒன்றுன்னு எப்படி காமிப்பேன் நீ? அதனால் நான் இது வேறு மாதிரி போயிட்டுருக்கேன். நிறைய பவித்ர மாலைகளை உற்பத்தி பண்ண போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு வேலை. இப்போ அந்த பவித்ர மாலைகளை வச்சுட்டு இனிமே பவித்ர மாலைகளால் தான் இந்த சந்நிதி. பவித்ர மாலைகள் எப்போதும் கையில் நம்மக்கிட்ட இருக்கும். யார் எந்த நேரத்துக்கு வந்தாலும் இங்கேயே கூட தான் சொல்கிறேன். ஏதோ நாமும் எழுதி வரா, அவளுக்கு ஏதோ பிரசாதம் கொடுக்குறோம், வரவாளை கூப்பிட்டு இங்கே வாமா அப்படின்னு ஒரு பவித்ர மாலை கூப்பிட்டு இருந்தால் போடுன்னா அவர்கள் மனசு எப்படி நிறைஞ்சி இருக்கும். அதனால் இது பூரா மாறுறது. ஏதோ அடி எனக்கு உடம்பு மனசு இருக்குது, உடம்பும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டானா என்னெல்லாம் முறை அப்படின்னும். இப்போது இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே அங்கேக்கு வேண்டிய சாமான்கள், குருநாதாளுக்கு வஸ்திரத்திலிருந்து பவித்திர மாலைகள், தேர், இன்னொன்று சில சமாச்சாரங்கள் எல்லாம் தயார் பண்ணி இங்கேருந்து போகணும். நான் அங்கேருந்தே ஃபோன் பண்ணேன், மீராவுக்கு ஃபோன் பண்ணேன். மீரா நீதாம்மா அடுத்தது போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு அந்த பவித்திர மாலையெல்லாம் தெரியும். 4 பேருக்கு கொடுப்போம், நல்லா நாமும் சொல்லுவோம், காத்தாலையும் சாயங்காலம் நாமும் சொல்லுவோம். அப்படி குரூப்பாக போகணும். மாமி போகணும். மாமிக்கு உடம்பு முடியலன்னு இல்லை, இப்போ ஜோராக இருந்தால் 2 நாள் நன்னா தான் இருந்தால் மாமி 2 பொம்நாட்டியோட போகணும். ஒன்றும் பண்ண வேண்டாம், காத்தாலும் நாமும் சொல்லு, சாயங்காலம் நாமும் சொல்லு. யார் வந்தாலும் சரி அந்த சந்நிதியுடைய விசேஷத்தை சொல்லு, சந்நிதி விசேஷம் சொல்லு. இந்த 2 காரியம் இப்போ நடக்கிற அதே நேரத்தில் நான் உடம்பை பார்க்க போகிறதில்ல. மாமா இருக்கார் எனக்கு, ஆதித்யாவும் போகிறேன். ஆதித்யாவிலே இப்போ யங்ஸ்டர் ஒருத்தனை போட்டிருக்கா, ஒரு பையன் போட்டிருக்கா, மல்லிகேஸ்வரன்னு பேர். அங்கே பானுமாமின்னு ஒரு மாமி, அந்த மாமி தான் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒன்றும் பண்ணுவாங்க. அந்த மாமியோடைய பையனை போட்டிருக்கா. அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, இன்னும் அறிமுகம் இல்லை. போய் அறிமுகப்படுத்திக்க போகிறேன். முடிஞ்சால் இந்த வாரத்திலே போயிட போகிறேன். மனசு துடிக்குது. ஏன்னா குருநாதன் 13,000 கோடி நாமத்தை கொடுத்துருக்கோம். அதுக்கு உகந்தவாளாக நம்ம இருக்க வேண்டாம். அதனால் மேற்கொண்டு நிறைய விவரங்கள் வரும். நான் எதையும் மறைக்காமல் உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன். எல்லோரும் கலந்து ஓஹோன்னு வரும். இது நான் ஒன்றும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இதை காட்டிலும் உயர்ந்த தர்மம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. யார் எது பண்ணியிருந்தாலும் சரி, எந்த தர்மத்துக்கிட்டையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். எல்லா தர்மமும் குறைகளால் நிறைஞ்சது. அந்த தர்மங்களும் நன்றாக செழிப்பாக நடக்கிறதுக்கு நம்முடைய நாமம் அவர்களை காப்பாற்றட்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு நம்முடைய காரியத்தை நம்ம பார்க்கணும்னு ஆசை. இங்கே புஸ்தக விஷயமாக நிறைய பண்ணிட்டுருக்கேன். இப்போது புஸ்தகங்கள்லாம் இப்போ நான் சொல்லிட்டுருக்க இவ்வளோ விஷயத்துக்கும் ஆதாரம் பூரா அந்த புஸ்தகத்தில் இருக்குது. புஸ்தகம் படிக்கிறவாளே இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறதுனால இல்லை. பெரியவா எனக்கு சொல்லியிருக்கா, ஒருத்தர் படித்தாலும் போதும் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்து. பெரியவா தான் இங்கே நாமத்தை வச்சுக்கிறதும் சரி, புஸ்தகங்களை போடுறதும் சரி. 666 புஸ்தகங்கள் போட்டு 582 புஸ்தகங்கள் இன்றைக்கும் கையில் இருக்குது. ஏதோ காரணம்னு நினச்சேன். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டுக்கு போயிடலாம் நினச்ச காலத்தில் உங்களை எல்லாரும் சேர்த்து ஆச்சரியமாக இந்த இடத்த தனக்காக உருவாக்கின்னு இருக்கோம். அதனால உங்களை ஒரு நாளும் மறக்க முடியும். அதில் கிரந்த பிரசாதம் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம். அதுவும் பெரியவாக சொன்ன வழி தான். ஏதோ பகவான் நாம் எழுத வாழ்க்கை தங்க காசு வெள்ளி காசு கொடுக்க முடியலனாலே ஏதோ ஒரு கிரந்தம் கொடுக்கணும். அன்னதானம் பண்ணுற வாழ்க்கை ஒரு கிரந்தம் கொடுக்கணும். அப்படி இன்னும் இந்த கட்டடத்தை அப்படி எழுப்பி கொடுத்துருக்கா எல்லாரும். அதனால் இந்த கட்டடம் எழுப்புகிற வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு தனியாக லிஸ்ட் போட்டு நானே கிட்ட இருந்து பார்த்து அவர்களுக்கு கிரந்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார காலமாக வேலை செஞ்சுருக்கேன். அது பெரிய காரியம். 4-5 மாதம் ஆகும். ஒருவேளை எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் முடியலாம். அதுக்காக இன்றைக்கி ஒரு 2 பேருக்கு
ரொம்ப பெருமையாக எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை அவளே இன்றைக்கி வந்து இந்த இந்த கிரந்த பிரசாதத்தை நான் கொரியர்லையாவது அனுப்பிச்சிடணும், இல்லை ஆளை போட்டு அனுப்பணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் கூப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு இன்னதுன்னு சொல்லாமல் 2 பேருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். நல்ல காலத்துக்கு வனிதா ராவ் வந்திருக்காங்க. முதல் பிரசாதம் இந்த கட்டணம் கட்டுறதுக்கு உறவினா ஏதோ ஒரு அல்ப பிரசாதம் மனசில் தோன்றுது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாரும் ஏற்றாப்புல ராமநாம கோஷத்தோடு அந்த அம்மா கிட்ட சேர்க்குறேன். ராம ராம